வெண்முகில் அகாடமி அடையாரில் ரன் பண்ணிகிட்ருக்கோம். எங்களோட அகாடமியில் மெயினான விஷயம் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஒரு பேட்சுக்கு எங்ககிட்ட மேக்ஸிமம் 15 ஸ்டூடெண்ட் தான் வந்து இருப்பாங்க. ஓகே. 15 ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு ஃபேக்கல்ட்டியை வச்சு நாங்கள் ட்ரெயின் பண்ணுறோம். சரியா? ஏன் இந்த ஸ்டூடெண்ட் ஃபேக்கல்ட்டி ரேஷியோ வச்சுருக்கோம் அப்படின்னா, டு அட்ரஸ் திஸ் ஒன் பர்டிகுலர் இஷ்யூ. நான் சொன்ன மாதிரி இந்த எக்ஸாம், நீட் எக்ஸாம், இட் இஸ் காமன் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் ஆல் த சோர்சஸ். ஐசிஎஸ்சி, சிபிஎஸ்சி, ஸ்டேட் போர்ட், ஐஜிசிஎஸ்சி, இவங்க எல்லாருக்குமே வந்து இதுதான் வந்து காமன் எக்ஸாம். இவங்க எல்லாருக்குமே வந்து தே ஹேவ் தேர் டிஃப்ரெண்ட் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். இப்போ ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட் பார்த்தோம்னா, ஸோ தே பேசிக்லி ட்ரை டு கிராம் அண்ட் ரீப்ரொடியூஸ் த சப்ஜெக்ட். இது வந்து அவங்களுக்கு உண்டான ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ஓகே, இப்போ இதுவே வந்து பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்தோம் அப்படின்னா, அவங்க 10th ஸ்டாண்டர்டுக்கு அப்புறமா மேக்ஸே வந்து படிச்சிருக்க மாட்டாங்க. 11th and 12th மேக்ஸ் படிச்சிருக்க மாட்டாங்க. அப்போது அவங்களுக்கு நான் ஃபிசிக்ஸை டீச் பண்ணணும் அப்படின்னா, நான் 11th மேக்ஸோட பேசிக் சொல்லணும், அதுக்கப்புறமா 12th மேக்ஸோட பேசிக் சொல்லணும், அதுக்கப்புறம் நான் ஃபிசிக்ஸ் டீச் பண்ணும்பொழுது தான் அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும், கார்லேட் பண்ண முடியும். அண்ட் தெர் இஸ் அனதர் குரூப் கால்ட் ஐஜிசிஎஸ்சி, கேம்பிரிட்ஜ் போர்ட். இவங்க வந்து இவங்களோட சிலபஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் இன் தேர் ஸ்கூல் ஸ்டடிங் தேர் அலவுட் டு யூஸ் கேல்குலேட்டர் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இவங்க என்ன ஆவாங்கன்னா, தே வில் பி கம்ப்ளீட்லி டிபெண்டன்ட் ஆன் கேல்குலேட்டர். ஈவன் சிம்பிள் கால்குலேஷன்ஸ் தே வில் பி டிபெண்டன்ட் ஆன் கேல்குலேட்டர். இப்போ நமக்கு நியூமரேட்டரில் ஒரு 10 நம்பர், டினாமினேட்டரில் ஒரு 10 நம்பர் இருக்குன்னா, வி சிம்பிளிஃபை. ஓகே, அண்ட் வி கெட் த ஆன்சர். பட் ராதர் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கேல்குலேட்டர் யூஸ் பண்ணி பண்ணதுனால தேல் மல்டிப்ளை ஆல் தட் நம்பர், தேல் எண்ட் அப் அ பிக் நம்பர் இன் த நியூமரேட்டர், தே மல்டிப்ளை ஆல் த நம்பர்ஸ் இன் த டினாமினேட்டர், தேல் எண்ட் அப் அ பிக் நம்பர், அண்ட் தே ஸ்டார்ட் டிவைடிங் தீஸ் டூ பிகர் நம்பர்ஸ். ஸோ அவங்களுக்கு உண்டான சேலஞ்ச் வந்து வேறு மாதிரி இருக்கும். சரியா? இப்போது இவங்க எல்லாரையும் நான் ஒரே கிளாஸில் உட்கார வச்சுட்டு ஒரு ஸ்டாண்டர்ட் மெத்தட் ஆஃப் டீச்சிங் நான் எடுத்தேன் அப்படின்னா, அது எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்காது. ஒய்? பிகாஸ் எவ்ரிபடி ஹேஸ் கம் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட். இவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு இண்டிவிஜுவல் அட்டென்ஷன், ஒரு பர்சனல் ஃபோக்கஸ் வந்து தேவை. எது? அவங்க வீக்கர் ஜோனை அட்ரஸ் பண்ணுற மாதிரி. சரிங்களா? இப்போது இந்த வீக்கர் ஜோனை ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு நான் அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னா, அது ஒரு ஸ்டூடெண்ட் ஃபேக்கல்ட்டி ரேஷியோ கம்மியாக இருக்க ஒரு இடத்துல தான் வந்து நம்ம பண்ண முடியும். ஸோ அதனால தான் கான்ஷியஸாக நாங்கள் ஒரு பேட்சுக்கு 15 ஸ்டூடெண்ட் அப்படின்னு தான் வச்சுருக்கோம்.